வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இப்ப அடுத்ததுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சிட்டுவும் நானும் ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. சிட்டு அப்படிங்கிற இந்த பாப்பா வந்து, நீ சரியான நேரத்தை பின்பற்றி செய்யும் செயல்கள் எவை? நான் சரியான நேரத்தில் இறை தேடச் செல்வேன். சிட்டுங்கிற பாப்பா கிடையாது, சிட்டுங்கிறது ஒரு பறவை. சரிங்களா? நானும் சிட்டுவுங்கிறது ஒரு பாப்பாவும் அந்த சிட்டுவும் வந்து பேசிக்கிற மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. இறை தேடச் செல்வேன், கூட்டிற்கு திரும்புவேன், தூங்கச் செல்வேன். சரிங்களா? சிட்டு என்ன செய்யுமா? காலையில கரெக்டா வந்து இறை தேட போயிரும், கரெக்டா கூட்டிற்கு திரும்பிடும், கரெக்டா தூங்க போயிடும். நீங்க என்னென்ன வேலையெல்லாம் சரியா செய்வீங்க அப்படிங்கறத நீங்க எப்போது எல்லாம் சரியான நேரத்தை பின்பற்றுவீங்க அப்படின்னு நீங்க கரெக்டா எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, கரெக்டா டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு நீங்க வந்து காலையில வந்து சாப்பாடை கரெக்டா சாப்பிடுவீங்க, டிஃபன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க, பள்ளிக்கு எவ்வளவு நேரத்துக்கு நீங்க செல்வீங்க, வீட்டு பாடங்களை எவ்வளவு நேரத்துல சரியா முடிப்பீங்க, மாலை வேலைகள்ல எவ்வளவு நேரம் நீங்க நண்பர்களோட விளையாடுவீங்க, எத்தனை மணிக்கு நீங்க தூங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நான் காலை 6 மணிக்கு தூங்கி எழுவேன், காலை உணவை சரியான நேரத்திற்கு உண்பேன், பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு செல்வேன், பாடங்களை சரியான நேரத்தில் படித்து முடிப்பேன், மாலை வேளையில் நண்பர்களுடன் விளையாடுவேன், இரவு 9 மணிக்கு தூங்கச் செல்வேன் அப்படின்னு நான் கரெக்டா இந்த பாடப்பகுதிக்கு என்ன தேவையோ அதை சரியா இங்க நான் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க இதை பார்த்து பொறுமையா இந்த ஸ்கிரீனை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணாம பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு சொந்த நடையில எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்க சொந்தமா உங்களுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்களோ அதை எழுதுங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு தேர்வுக்கான ஒரு பகுதி, தேர்வுக்கான பகுதி இது கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஏற்கனவே படிச்ச பகுதியில இருந்து உங்களுக்கு இது தேர்வு மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தேர்வை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாதான் இந்த தேர்வை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப இது வந்து வெள்ளம் வெட்டுக்கிளி. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்? இந்த படக்காட்சியை பார்த்து அதுக்கான எழுத்தை இங்க வந்து நிரப்பணும். இது வந்து வெள்ளம், இது வந்து வெட்டுக்கிளி, அப்ப இங்க வேங்கிற எழுத்தை எழுதணும். இது வந்து நெல், இது வந்து நெல்லிக்காய், அப்ப இங்க என்ன எழுத்தை நீங்க எழுதணும்? நேங்கிற எழுத்தை எழுதணும். சரிங்களா? இங்க கீழே எழுத்து கொடுத்துருக்காங்க, இந்த எழுத்தை பார்த்து எழுதுனீங்கன்னா போதும். இங்க பாருங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை பார்த்து இந்த எழுதுனீங்கன்னா போதும். நே அப்படிங்கிறத பார்த்து எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது, படத்திற்கு உரிய சொல்லை குறியீடு செய்க. இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க? இது என்ன இது? செடி. ஆமா, அப்ப இதுங்க என்ன டிக் பண்ணணும்? நம்ம செடியை தான் டிக் பண்ணணும். இந்த படக்காட்சியை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? சுண்டலின்னு தெரியுதா? அவ்வளவுதான், சுண்டலிங்கிறத டிக் பண்ணுங்க. அடுத்தது, இந்த படத்தின் பெயரை எழுத. இந்த படத்துல என்ன படக்காட்சியில இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இங்க எழுதணும். வெங்காயம், வெங்காயம் அப்படிங்கிறத இங்க எழுதணும். அடுத்தது, இங்க பெட்டி அப்படிங்கறத இங்க பார்த்து எழுதணும். பொறுமையா பார்த்து எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இங்க எழுத்துக்களை வந்து நீங்க பார்த்து பொறுமையா இந்த ஸ்கிரீனை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து எழுதிக்கங்க. அடுத்தது, படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதுக்காக கேக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த படத்துல என்னென்ன இருக்காங்க, என்னென்ன இருக்கு? பட்டம் இருக்கு, சிறுவன் இருக்கு, சிறுமி இருக்கு, மணல் வீடு இருக்கு, அப்புறம் வந்து சூரியன் இருக்கு. இங்க வந்து வானூர்தி போற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, மேகங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் கூட இங்க எழுதலாம். சரிங்களா? வானூர்தி இருக்கு, மேகங்கள் இருக்கு, அதெல்லாம் எதை எழுதலாம். வண்ண பென்சில்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கு, அதெல்லாம் கூட நீங்க எழுதலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது படத்திற்குரிய தொடரை டிக் செய்க. இந்த படக்காட்சியில என்ன தொடர் வந்து இதுக்கு சரியானதா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த படக்காட்சியில ஒரு நாயும் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு சின்ன பாப்பாவும் இருக்காங்க. அழகான நாய்க்குட்டி, அழகான காகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல. இங்க என்ன இருக்கு? அழகான நாய்க்குட்டி. அப்ப அதுதான் நம்ம டிக் பண்ணணும். இப்ப தெரிஞ்சதுங்களா குழந்தைங்களா? எப்படி நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். படத்திற்கு உரிய சொல்லை வட்டமிடுக. இப்ப நம்ம மேல பார்த்தா அதே படக்காட்சி மூலமா நம்ம எழுத்துக்களை நிறைவு செய்ய சொல்லியிருந்தாங்க. இந்த படக்காட்சி மூலமா என்ன சொல்லியிருக்காங்க? அதை வட்டமிட சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். எது இந்த படக்காட்சியில என்ன இருக்குங்கிறத இங்க இருக்கிற எழுத்துக்களை, இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சு இது கரெக்டான வார்த்தையை நம்ம வந்து வட்டமிடணும். அப்ப இங்க என்ன இந்த படக்காட்சியில கொடுத்துருக்காங்க? இந்த போட்டோல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செங்கல். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா? ஆமா, இது செங்கல். அப்ப இதுக்கு செங்கலுக்கு வட்டமிடுங்க. அடுத்தது, இங்க என்ன இருக்கு படக்காட்சியில? தென்னை மரம், தென்னை அப்படிங்கிறத வட்டமிடுங்க. சொல்லில் இருந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப சொல்லில் இருந்து சொற்களை உருவாக்கி எழுதுக. சரி, இப்ப இந்த பெட்டிக்குள்ள என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? முதல்ல இதை நீங்க கரெக்டா படிங்க பார்க்கலாம். கடிகாரம். வெரி குட், கரெக்டா படிச்சுட்டீங்க.
கடிகாரம். கடிகாரம்ங்கிறதுக்கு வந்து என்னென்ன வார்த்தைகளா நம்ம உருவாக்க முடியும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த எழுத்தை நம்ம பிரிச்சோம்னா காரம் அப்படின்னு வருதா. அடுத்தது கரடி இருக்கா, கரம்னு ஒண்ணு இருக்கா. கரம்னா என்னது, கை. சரிங்களா. அடுத்தது கடினா என்னது, நாயெல்லாம் கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்களே அந்த அந்த வார்த்தை தான் அது. சரி, இப்ப இந்த மாதிரி 4 வார்த்தைகளை நம்ம இந்த ஒரே வார்த்தையில இருந்து உருவாக்கி இருக்கோம். புரிஞ்சுதுங்களா. இது எப்படி நம்ம உருவாக்கணும்னு, ஒரே வார்த்தையில இருந்து பல வார்த்தைகளை நம்ம வந்து உருவாக்க முடியுங்கிறத இங்க நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதை நீங்க பார்த்து பொறுமையா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா. நான் இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீனை வந்து வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா பார்த்து ஒவ்வொன்றா எழுதுங்க. சரிங்களா. சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். உயர்திணை அக்ரிணை பெயர்களை எடுத்து எழுதுக. உயர்திணைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அக்ரிணைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உயர்திணைனா என்னது, உயிருள்ள பொருட்கள். அக்ரிணை அப்படின்னா என்னது, உயிரற்ற பொருட்கள். சரிங்களா. அப்ப உயிருள்ளதெல்லாம் என்னது, உயர்திணை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. பம்பரம், குமுதா, வெள்ளரி, அக்பர். சரிங்களா. இப்ப இதுல வந்து பம்பரம் அப்படிங்கிறது என்னது, உயிரற்ற பொருள். அப்ப அது எதுல வரும், அக்ரிணையில வரும். குமுதாங்கிறது உயிருள்ள பொருள், அப்ப அது வந்து உயர்திணையில வரும். வெள்ளரிங்கிறது என்னது, உயிர் இல்லாத பொருள், அதனால வந்து அது வந்து ஒரு செடி இல்லையா, அதனால அது வந்து அக்ரிணையில எழுதுறோம். உயிருள்ள பொருள் என்னது, அக்பர் அப்படிங்கிறது ஒரு மனிதர் இல்லையா, அவங்கள வந்து எதுல எழுதணும், உயர்திணையில எழுதணும். சரிங்களா. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா. அடுத்தது இப்ப 4வது பகுதியில என்ன இருக்கு பாருங்க. படத்திற்குரிய தொடர் எது, டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த கூடையில என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய பழங்கள்லாம் வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இல்லையா. மரத்துல இருந்து, மரத்தில் பழங்கள், கூடையில் பழங்கள், எது வரும், கரெக்ட். கூடையில் பழங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அதுக்கு டிக் பண்ணுங்க. சரி, இப்ப சரிங்க குழந்தைங்களா. இப்ப அடுத்தது 5வது பகுதி. படம் பார்த்து தொடர்கள் எழுதுக. தொடர்கள்னா என்னது, வாக்கியங்களை எழுதி நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படக்காட்சியை நீங்க நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்றாங்க, சிறுமி ஒருத்தவங்க தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. பூக்களுக்கு, பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி இங்க அமர்ந்து இருக்கு. ஒரு இவனுடைய ஃப்ரெண்டு வந்து இவங்களை விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் இன்னொரு சிறுவன் வந்து இங்க பூச்செடிக்கு தண்ணீர் ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாக்கியங்களை உருவாக்கி இங்க எழுதணும். சரிங்களா. இப்ப நான் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா கொடுத்துருக்கேன்னு பாருங்க. சிறுமி செடிக்கு தண்ணீர் ஊற்றினாள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதே மாதிரி சிறுவன் ஒருத்தன் வந்து இங்க தண்ணீர் ஊத்துறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க இன்னொன்னு எழுதிக்கோங்க. சிறுவன் செடிக்கு தண்ணீர் ஊற்றினது ஆரம்பிக்கலாம். சரிங்களா. சரி, இப்ப நீங்க இந்த 2 மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்க பரீட்சையில கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொந்த நடையில எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா. இப்ப அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். இப்ப அடுத்ததுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரே எழுத்தை நிரப்பி சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு எழுத்தை நிரப்பினோம்னாலே இந்த வார்த்தைகள் வந்து உருவாயிரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன, இதை கண்டுபிடிச்சிடணும். நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இந்த ஈ அப்படின்னு முடிஞ்சிருக்கு, இங்க ரூ இப்பு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல கேங்கிற எழுத்தை போடணுமா, டேங்கிற எழுத்தை போடணுமா, நேங்கிற எழுத்தை போடணுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எந்த எழுத்தை போடணும், நேங்கிற எழுத்தை தான் நம்ம கொடுக்கணும். நெய், நெருப்பு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே இங்க எழுத வேண்டியது என்னது, இந்த பில்லப்ல இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வார்த்தைகள் எடுத்து இங்க பார்த்து எழுதணும். சரிங்களா. சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். 2வது பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க, தலைப்பிற்கு பொருந்தும் சொல் அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல் எதுவோ அதை வந்து இன்டு பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இல்லை அப்படின்னு குறியிட சொல்லியிருக்காங்க. இப்ப உயர்திணை அப்படிங்கிறது என்னவா இருக்கணும், எதெல்லாம் உயர்திணையில வரும்னு சொல்லியிருந்தேன். உயிருள்ள பொருட்கள்லாம் வந்து உயர்திணையில வரும். உயிரற்ற பொருள்லாம் வந்து அக்ரிணையில வரும். அப்ப இதுல உயர்திணைக்கு நம்ம இங்க டிக் பண்ணியிருக்கோம் பாருங்க. உயர்திணை மாமா. அக்ரிணை வராது தானே, இது காகம்ங்கிறது அக்ரிணை, அதனால இங்க வராது. டிக் பண்ணிருங்க. இதுக்கு வந்து இன்டு பண்ணுங்க. அக்ரிணையில என்ன வரும், மயில் வந்து அக்ரிணையில வரும். டிக் பண்ணுங்க. மதன் அப்படிங்கிறது யாரு, ஒரு தம்பியோடைய பெயரு, அதனால அது வந்து என்னது, உயிருள்ள பொருள், அது வந்து அக்ரிணையில வராது, அதனால அதை வந்து இன்டு பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா, எப்படி நாம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும்னு. சரி, இதை பார்த்து பொறுமையா நீங்க ஒவ்வொன்றா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது நாம பார்க்கலாம். இப்போ 3வது பகுதியில பாடல் வரிகளை படித்து விடை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை படிக்கணும். காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. இதில் இடம்பெற்றுள்ள 2 ஆறுகளின் பெயர்களை எழுதுக. 2 ஆறுடைய பெயர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா. நம்ம வந்து பாருங்க, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வையை, பொருணை நதி, இது எல்லா ஆறுமே நம்ம இங்க எழுதியிருக்கோம். நீங்க 2 ஆறு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. 2 ஆறு மட்டும் இங்க எழுதிக்கோங்க. சரிங்களா. இத்தனையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. 2 ஆறோட பேரு, காவிரியோ இல்ல பாலாறையோ நீங்க எழுதிக்கலாம். சரியா. ஏதாவது ஒரு 2 மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. இதையும் இப்ப காவிரின்னு எழுதிக்கோங்க, அப்புறம் பாலாறுன்னு எழுதிக்கோங்க, ஏதாவது 2 எழுதிக்கோங்க. சரியா. அடுத்தது 4வது பகுதி.
படத்துடன் தொடர்புடைய தொடரை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த படக்காட்சியை நல்லா கவனிக்கணும். இந்த படக்காட்சியில வாத்துகள் கூட்டம்லாம் வந்து ஒரு குளத்தை சுத்தி இருக்கு. ஆமை ஒண்ணு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கு. ஊஞ்சல் ஒண்ணு இருக்கு. ஒரு சிறுமி வந்து பந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வாக்கியத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சிறுமி பந்து விளையாடுகிறாள். சிறுவன் ஊஞ்சல் ஆடுகிறான். ஊஞ்சல்ல சிறுவன் யாராவது உட்கார்ந்திருக்காங்களா? இல்ல, யாருமே இல்ல. அப்ப இந்த இது கண்டிப்பா வராது. சரிங்களா? அடுத்தது என்ன வரும்? சிறுமி பந்து விளையாடுகிறாள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டிக் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி. இப்போ டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்தது 5வது பகுதி. படம் பார்த்து தொடர்கள் எழுதுக. இப்ப இதுல வந்து இந்த படக்காட்சியில நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதி தான் இது. சரிங்களா? யானை, யானை குட்டி, குரங்கு குட்டி, அடுத்தது வந்து அணில் குஞ்சு, அப்புறம் கிளி குஞ்சு. இதுங்களெல்லாம் நம்ம வந்து இந்த படக்காட்சியில் நாம ஏற்கனவே பார்த்தோம். அதை தான் இங்க வந்து திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? குட்டி குரங்கு வந்தது அப்படின்னு எழுதலாம். குரங்கு குட்டி வந்தது, அங்கும் இங்கும் பார்த்தது, தாவி கிளையில் அமர்ந்தது அப்படின்னு எழுதலாம். சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து பொறுமையா நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து பொறுமையா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.